இதே நிலைமை தான்டா உனக்கும். என்னடா சொல்ற? இப்போ உன் லவர் கிட்ட லவ் சொல்லனா லவ்வர் கல்யாணத்துல உட்காந்து பாயசத்தை நக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். தலைவா இந்த காசில பொண்ணுங்களுக்கு நம்மளை பிடிக்கணும்னா 2 வழி இருக்கு. 1, கஷ்டப்பட்டு தவம் இருக்கணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பின்னாடியே சுற்றணும். ஸ்கூலுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும். சைக்கிளில், ரிக்ஷாவில், ஷேர் ஆட்டோலன்னு பின்னாடியே சுற்றணும். அழுது சாவணும். சாப்பிட்டு பட்னி கறந்து துரும்பா இழைக்கணும். அவளே நொந்து போய் லவ்வை ஒத்துக்கிற வரைக்கும் தொல்லை பண்ணணும். ஆனால் இதெல்லாம் பண்ணி அவனை லவ் பண்ணுறதுக்கான கமலஹாசனா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. நீ என் ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காரு, நான் பிரேக் அடிப்பேன், நீ என் மேலே விழு. லவ் பண்ண வேணாம், அந்த ஃபீலிங்காவது கூட. நான் எப்படியும் சிஎம் ஆயிடுவேன். அப்படியே தலையெழுத்து நல்லா இருந்தா ஒரு நாள் பிஎம் கூட ஆயிடுவேன். என்ன கல்யாணம் பண்ணா ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு. என்னாச்சு சுந்தரத்துக்கு கிழிஞ்சிருச்சு. தக்கிரியா? நம்மள மாதிரி பசங்களோட லவ் நாசம் பண்றதே இந்த டாக்டருங்களும் இன்ஜினியர்களும் தான்டா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மச்சான். மச்சான், இது நம்ம ஊர். இங்கேயே நம்ம தோத்துட்டோம்னா எங்கடா ஜெயிப்போம்? எனக்கு எனக்கு என்று துடிக்கும் துடிக்கும் மனம் உனக்கு உனக்கு என்றது. தினம் தனக்கு தனக்கு என்று தவிக்கும் தவிக்கும் உள்ள நமக்கு நமக்கு என்று சொல்லுதே. என கவிஞன் கவிஞன் என்று கருதி கிடந்த ஒரு இந்த பொண்ணுங்க பேச்ச கேட்டு நம்ம எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாது. அப்படியே நம்ப வச்சு கவுத்துருவானுங்க. நானும் அப்படிதான் கவுந்தேன். பக்கம் பாடி கண்ணில் ஒன்றை பிச்சை போட்டு போடி. 8 வருஷமா நம்ம லவ் பண்றோம். இப்ப நம்ம சின்ன பசங்க. அதான் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல, கண்டினியூ பண்ணலாம். தம்பி ரிக்ஷா தம்பி, மேடம் கிட்ட காசு வாங்காத, அன்னி மாதிரி உனக்கு. லூஸ் மாதிரி பேசாத, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. forget me. You forget me.